இதான் வந்து வவால் மீன். இது வந்து ஏரி மீன். இது வந்து வவால் மீன் சொல்லுவாங்க. இப்போ இந்த வவால் மீனை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் அழகாக வருது பாருங்க. இந்த வவால் மீனை நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இதை போல் கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க. ஹீட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி அது கூட ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், தேங்காய், ஃபஸ்ட்டு இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் போதுமான சால்ட்டு, இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வதக்காச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். அடுத்தது நல்லா ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளிலாம் இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து என்ன பண்ண போகலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் மறுபடியும் எடுத்துக்கிறேன். நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்க. நல்லா இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட ஒரு கைப்பிடி பூண்டு, நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டீங்க. அந்த பூண்டு வெங்காயத்தையும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்ச அடுத்தது இது வீட்டு மசாலா தூள். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நல்லா ரெட் சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவை நல்லா வதக்குங்க. அது கூட இந்த புளிசாறு ஆட் பண்ணுங்க. நான் வந்து நல்ல ஒரு கைப்பிடிக்கு புளி எடுத்துருக்கேன். நல்லா புளிப்பான புளி ஆட் பண்ணிக்கங்க. அப்போதான் குழம்பு நல்லா ரொம்ப திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் டேஸ்ட் பார்க்கலாம். சால்ட் கம்மியா இருக்கு. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேல சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மூடி இது நல்லா அந்த குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. எவ்வளவு சூப்பரா கொதிக்குது பாருங்க. இந்த டைம்ல என்ன பண்ண போறோம்னா, இதுதான் வந்து ஓரிகனோ. இதுதான் வந்து ஓரிகனோ. சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அது எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதில் வந்து நல்லா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பயங்கர மணத்தை கொடுக்கும், சரி டேஸ்ட்டாக கொடுக்கும். அது கூட ஒரு 1/2 லெமனை லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா தலை பார்த்து வால் பார்த்து எல்லாத்தையும் போட்டேன். குழம்பு பார்க்குறதுக்கே எப்படி அருமையாக இருக்குதுங்க. இப்போது இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா மூடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா இதை குக் பண்ண போகிறோம். நல்லா ஓரளவு அது நல்லா சுண்டும் லைட்டாக. இப்போது என்ன செய்றீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி அப்பப்போ இதை கிண்டி விடுங்க, லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணலாம். நல்லா குழம்பு நல்லா சுண்டி ஓரளவுக்கு நல்லா ஆயிலெலாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது சரி டேஸ்டியாக பீனட்ஸ் ஓரிகனோ வவ்வால் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை லுக்மா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.